கோரிக்கையே விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அதற்கு அடுத்து விருதகிரீஸ்வரர், விருதாம்பிகை, பாலாம்பிகை, கொளஞ்சியப்பர் கோயில்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோயில்கள் இங்கே இருக்குது. எனவே இதை ஆன்மீக சுற்றுலா தலமாக நிச்சயம் மாற்றி தரணுன்ற கோரிக்கையும் வச்சுருக்கேன். அதே மாதிரி பீங்கான் தொழிற்சாலை, கல்லூரிகள் தமிழ்நாட்டிலேயே நம்ம தொகுதியில் தான் இருக்குது. அதை மேம்படுத்துறதுக்கும் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். விவசாயம் சார்ந்த நிலங்கள் இங்கே மக்காச்சோளம், நெல், கரும்பு, அது மட்டும் கிடையாது, மரவள்ளிக்கிழங்கு, இது போன்ற பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கணும். அதே மாதிரி அந்த பொருட்களுக்கு பாதுகாப்பு பண்ண அந்த குடவுன்ஸ் அமைச்சு தரணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். விவசாயிகளுடைய கடன் முழுவதாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றதையும் என் கோரிக்கையாக வைத்திருக்கிறேன். இது போன்ற அதே மாதிரி இப்போ கூட பாருங்கள், இந்த மனுக்களில் நிறைய ஊர்களுக்கு மெயினாக நம்ம மக்கள் கேட்குறது, நிறைய ஊரில் பஸ்ஸு வரல, தண்ணி இல்லை, ரோடு வசதி, தெரு விளக்குகள், மருத்துவ வசதி, இதுதான் நிறைய கேட்டிருக்காங்க. நிறைய ஊரில் சுடுகாடு கூட இல்லை. இது மாதிரி கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக நான் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று கண்டிப்பாக விருதாச்சலத்துக்கு வேண்டி எல்லாத்தையும் செய்வாங்க. நிறைய ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க, அதற்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கோயில்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளையும் கண்டிப்பாக அறநிலைத்துறை மூலியமாக என்னால் என்ன முடியுமோ அதுவும் நான் செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய தொகுதி நிகழ்ச்சிகளுக்காக பங்கேற்க வந்திருக்கிறேன். நீங்கள் எதுவும் கேட்கணும்னா கேட்க. பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறேன். ஆமாங்க. இப்போ அடுத்து சம்பா சாகுபடி விவசாயம் செய்யணும். கூட்டுறவு இப்போ பயிர்க்கடன் திருப்பி அவங்க தரமாட்டாங்க. அதோட கருத்து என்ன? அதான் இப்போ நம்ம இது கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு சென்றிருக்கோம். இதை சபையிலேயே நான் இதை முதல் நாள்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முழு கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறத. அப்போது இந்த கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு இப்போ தான் 45-50 நாள் ஆகுது. ஸோ எங்களுக்கு ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் டைம் வேணுன்றது கேட்டிருக்காங்க. அந்த வகையில் நிச்சயமாக மக்களுடைய கோரிக்கைகளை அரசு கவனத்துக்கு நம்ம கொண்டு செல்வோம். அதில் மாற்று கருத்தில்லை. இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு பல கட்டமாக அங்கே ஆலோசனைகள் நடக்க இருக்கிறது. அந்த வகையில் நான் கண்டிப்பாக விருதாச்சலம் தொகுதியின் சார்பாக முதல்வரையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களையும் சந்தித்து என்னுடைய கோரிக்கை மனுவை தருவேன். உறுதியாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதில் என்னுடைய கோரிக்கையை ஆணித்தரமாக சொல்வேன். ஏன்னா எல் நினோ அப்படின்னு முதல் முறையாக கம்ப்ளீட்டாக ட்ரை லேண்ட் ஆக போகுதுன்ற ஒரு செய்தி கொண்டிருக்கு. இப்போயே நம்ம பார்த்தோம்னா தண்ணி கிடையாது, நிலத்தடி நீரே இல்லை. இப்போ விருதாச்சலம்லாம் பார்த்தா 300 அடி 600 அடியெல்லாம் போனால் கூட, போர் போட்டால் கூட தண்ணி இல்லாத ஒரு நிலை இருக்குது. அப்போ எல் நினோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு வறட்சியாக, பாலைவனமாக மாற வேண்டிய பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, எல்லா இடத்துலையும் வரப்போகும் மழை நீரை நாம் சேமிக்கணும், நம்ம தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாறணும் அப்படின்றது எல்லாமே நான் இன்றைக்கி சட்டசபையில் பேசியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். நிச்சயம் நம்ம விவசாயத்திற்கும் தண்ணீருக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கண்டிப்பாக நான் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வேன். தமிழ்நாடு அரசு டெல்லி பிரதிநிதியாக கர்நாடக பிரதிநிதியாக நியமிச்சிருக்கேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து? முதல் அறிக்கையை நான் தான் கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு அறிக்கையை அதை பற்றி நான் தான் கொடுத்துருக்கேன். வெங்கட நாராயணா அப்படிங்கிறவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் அதை பற்றி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிஞர்கள், சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே. அப்படி இருக்கும்போது கர்நாடகாவை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட ஒருவருக்கு, புதியவருக்கு, அனுபவம் இல்லாதவருக்கு மிக முக்கியமான துறை அது சாதாரண கிடையாது. இன்றைக்கி மேகதாது அணை டேம் கட்டுறது. அதனால் அவருக்கு போய் ஏன் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத முதல் அறிக்கை நான் தான் கொடுத்தேன். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் மறுபரிசீலனை செய்து அவரை அறிவித்ததை திரும்ப பெற்று தமிழ்நாட்டிலேயே அதை பற்றி மிக சிறந்த முறையில் அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதுக்கு நிச்சயமாக
தேமுதிக வந்து உறுதியாக முதல்வர் கவனத்துக்கும் அரசு கவனத்துக்கும் அதை நாங்கள் கொண்டு செல்வோம். மாற்று மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பை தருவதில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நம்ம கேட்கும். நாட் ஓன்லி ஸ்கூல்ஸ், ஒரு துறையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டால் பல்வேறு ஊழல்கள் இருப்பதாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு புது அரசு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம், அதுவும் வெளிப்படையான ஆட்சியை தருவோம். அதே போல் எந்த ஒரு டெண்டர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் கமிஷன் இல்லாமல் நேரடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுப்போம் என்று சொல்கிறாங்க. இப்போ வந்து 50 நாள் ஆயிருக்கு, பார்ப்போம் இவங்க எப்படி ஆட்சி நடத்துகிறாங்க, இனி வருங்காலங்கள் எப்படி இருக்க போகுது. உண்மையிலேயே அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள் படி லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி நடக்க போகிறதா இல்லையா என்பதை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி அவங்க சொன்னதுக்கு மாறாக ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை முதலில் எதிர்ப்பவர்கள் தேமுதிகவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கேப்டனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறை லஞ்சம் ஊழல் இல்லாத நேரான மக்கள் ஆட்சியை கொண்டு வருவேன் சொன்ன கேப்டன் தான். அதனால் நிச்சயம் மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும். இப்போ நான் விருதாச்சலம் தொகுதியில் ஒரு எம்எல்ஏவாக வந்திருக்கேன்னா 100% என்னுடைய பங்களிப்பு என்னுடைய வேலைகள் மக்களுக்கானதாக இருக்கணும். அதில் மாற்று கருத்திலே அது மாதிரி எல்லாருமே செய்யணும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சி வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆமாங்க, இல்லை அது வந்து யூஷுவலுங்க. எப்போவுமே ரெய்டுகள் வருவதும் ரெய்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது இது வரைக்கும் யாருக்கும் எந்த பதிலும் வர்றதில்லை. ஸோ ஒரு ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ஆட்சி வந்தால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் வீட்டுக்கு ரெய்டு போகிறது இது யூஷுவல். இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது. பட் அதனால் என்ன நடக்க போகுதுன்றதும் என்ன அவங்க பிடிச்சாங்க அதுக்காக என்னன்றதை கவர்மெண்ட் தான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் ரெய்டுங்கிறது நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை புதிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதங்கள் உதவித்தொகை வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு வழங்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி அதுதான் கேட்டால் 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடுன்றாங்க. எதுக்கு எடுத்த உடனே இப்போ தான் நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் ஆட்சிக்கு, 50 நாள் தான் ஆகுது, எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ துறை சார்ந்து எது கேட்டாலும் 3-4 மாதத்திற்கு எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் பேசுனா கூட 4-5 மாதத்துக்கு எதுவுமே பேசாதீங்க, ஏன்னா நாங்களே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே புதியவர்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் முதல்வரே இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் முதலமைச்சராக இருக்கார். எல்லா அமைச்சர்களும் ஃபஸ்ட் டைம் அமைச்சர்கள், எல்லா எம்எல்ஏஸும் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். ஸோ அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும் என்பது புரியணும். அது மட்டும் கிடையாது, துறை சார்ந்து அவங்களுக்கான அந்த நாலேஜ் வரணும், எது எப்படி கொண்டு போகணுன்றதெல்லாம் தெரியணும். இது எல்லாமே இருக்குது. அதனால தான் அவங்க நிதி சார்ந்து மட்டும் இல்லை, அவங்கள வந்து வேலை தெரிந்து கொள்ளவும் அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க 6 மாத காலம் எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் பல விஷயங்கள் அந்த 6 மாதன்றது ரொம்ப பெரிய கேப்பாக தெரியுது. அவ்வளோ நாட்கள் விட்டால் தமிழ்நாடு தாங்குமான்ற கேள்வியும் இருக்குது. உறுதியாக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் கவனம் கொண்டு உடனடியாக மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழக முதல்வர் வந்து போதைப்பொருள் ஒழிப்புன்னு சொல்கிறாங்க. அவங்களோட அமைச்சரவையில் வந்து போதைப்பொருள் சர்ச்சை ஏற்படுது, அதை பற்றி உங்களோட கருத்து? வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ஐபிஎல் நடக்கிற ஒரு கிரவுண்டில் வச்சு ஒரு சரத்குமார் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் மக்களுக்கு ஆனால் அப்போ வந்து அமைச்சர் கிடையாது, அவர் ஒரு சாதாரண ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒரு தொண்டர் தான். அந்த நேரத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி செய்திருக்கிறதா ஒரு வீடியோ நானும் பார்த்தேன். நிச்சயம் அது வந்து ஒரு அவ்வளோ பெரிய பப்ளிக் க்ரௌடு, ஐபிஎல் மேட்ச்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய க்ரௌடில் அந்த இடத்துல உட்காந்து அவர் மிஸ்டர் சரத்குமார் அப்படி பண்ணாரா அப்படின்னா அது உண்மையிலேயே மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கி அவர் அமைச்சராக இருக்கிறார், இதை மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க
நிச்சயமாக தங்களுடைய கடமையை உணர்ந்து மக்கள் பிரதிநிதிகளாக உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. நிச்சயம் அதற்கான பணிகளை நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஸ்கூல்ஸில் நான் பார்க்குறேன், அதுக்கும் நான் அறிக்கை கொடுத்துருக்கேன். அவர் முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு போய் அவரோட ஃபோட்டோ மாட்டுறது, செல்ஃபி எடுக்கிறது, சினிமா பாடல்களை பாடுறது, இது போன்ற பல நிகழ்வுகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. ஆனால் 2-3 பேரை உடனடியாக வந்து அவங்க கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அதுவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி தவறுகள் அங்கங்கே நடக்குது. உடனடியாக அதை கவனத்தில் கொண்டு ஆட்சியாளர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த நடவடிக்கை மேலே எடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க ஏற்கனவே இந்த ஆட்சியின் மேலே என்ன ஒரு சொல்கிறாங்க, எல்லா குழந்தைங்களையும் பள்ளிக்கூட மாணவிகளையும் மூளை செலவை செய்து அந்த ரீல்ஸ் மூலயமாக ஆட்சி பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சினிமா பாடல்கள் பாடுறதும், அது முதலமைச்சர் அதுக்கு டான்ஸ் ஆடுறது, அமைச்சர்களே டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கிடையாதுங்க. கண்டிப்பாக மாணவர்களுக்கு கல்விக்கானது மட்டும்தான் பேசணும். அதுவும் கிளாஸ் நடக்கிற இடத்துல அதெல்லாம் செய்கிறது யாராக இருந்தாலும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு தடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்துங்க, நான் அதுதான் சட்டசபையிலே ஏன் அதை நான் பேசினேன்னா, இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சிக் யூனிட்டாக இருக்குது, நலிவுட்ருக்கு. இதுக்கு நம்ம என்ன தீர்வு செய்ய போகிறோம்? இருக்கின்ற அந்த ஆலைகளை சரி செய்து அதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் அன்றைக்கி சட்டசபையிலே ஃபஸ்ட்டு டேவே அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சூரியகாந்தி ஆலை இங்கே கடலைகள் அப்போ நிறைய விற்பனை அப்போ உற்பத்தி ஆகிட்டுருச்சு. ஸோ அந்த ஆலை இருந்தது. பட் இப்போ அந்த உற்பத்தியே இல்லாததுனால அந்த ஆலை மூடப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஏக்கர் லேண்டு அந்த இண்டஸ்ட்ரியை இன்றைக்கி முற்றிலுமாக நலிவுற்றதாக இன்றைக்கி அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஆலையே மூடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வேலை வாய்ப்புக்கு நிச்சயம் வழிவகுக்கும். உறுதியாக நான் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வேன். நிச்சயம் செராமிக் ஃபேக்ட்ரி ஆகட்டும், அந்த ஆயில் எடுக்கிற அந்த ஆலை ஆகட்டும், இது போன்ற இந்த தொகுதிக்கு என்ன ஆலைகளை கொண்டு வந்தால் அதன் மூலம் வேலை வாய்ப்பும் அதன் மூலம் மக்கள் பலன் அடைய முடியுமோ அதை நிச்சயம் நான் கண்டிப்பாக செய்வேங்க. இங்கே முந்திரி அதிகமாக இருக்குது, பலா அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் கூட நம்ம இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரலாம். நிச்சயமாக இதை எல்லாமே நான் கவனத்துக்கு கொண்டு செல்வேன். துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் முதல்வருக்கும் நான் அவங்க கவனத்துக்கு கொண்டு போவேன். அதன் மூலம் வேலை வாய்ப்பை நம்மளுடைய தொகுதியில் நிச்சயம் கொண்டு வர நான் எல்லா விதத்திலையும் முயற்சி எடுப்பேங்க. அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். அதுவா இன்னும் எடுக்கலையா? ஓ, என்ன, நான் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்போ தொகுதியில் இருந்ததுனால நேரடி ஆய்வுக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை வெகு விரைவில் மூடுவோன்னு சொன்னாங்க. இப்போ பத்திரிகையாளர்கள் நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் அந்த கடை மூடப்படவில்லை என்று. நிச்சயமாக இதற்குரிய நடவடிக்கையை அரசு உடனடியாக எடுத்து அந்த கடையை மூடணும். ஏன்னா ஏற்கனவே மூடணும்னு சொன்ன கடை இன்னும் மூடாமல் இருக்குது. அதனால் அறிவிப்புகள் வெறுமனே இல்லாமல், வெறும் சொல்லாக இல்லாமல் செயலாக இருக்கணும் இந்த அரசு. மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன 717 மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பர்சனலாக செக் பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கையை மக்களுக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது விருதாச்சலம் தொகுதி மக்களுக்காக அந்த மதுக்கடைகளை இம்மிடியட்டாக மூட வேண்டும்.